ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா? சூப்பரான ஒரு சன்ரைஸ், நல்ல ஒரு ஃப்ரெஷ் மார்னிங்கில் விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா வீக் டே விலாகு. நான் குழந்தைங்களுக்கு என்ன லஞ்ச் வந்து பேக் பண்ணேன், அப்புறம் ஆஃபீஸ் கோயிங் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. சோறு வைக்கிறது முக்கியம் இல்லை, பேர் வைக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ரோட்டீன் ரைஸு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்குங்களால காரம் இல்லாமல் செய்கிறது. உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் நைட் ஊற வச்ச சுண்டல், கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் தூள், அப்புறம் கல்லுப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட், இது ஒரு டேஸ்ட்டு. அரிசி கூடவே ஊற வைக்கும் போது பருப்பும் ஆட் பண்ணிவிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம அரிசி பருப்பு ரைஸ் தான், அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு புட்டு, அதுலேயே வந்து லட்டு மாதிரி நான் பிடிச்சி கொடுக்க போகிறேன். சத்து மாவு ரெசிபி நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். கீழே வந்து நான் குழந்தைங்களுக்கு எக்கும் எனக்கு வந்து சன்னாவும் வந்து பாயில் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். நெய்யில் வந்து கொஞ்சமாக முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம இதில் கொட்டிட்டு நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூட தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நல்ல லட்டு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு மாதுளை பேக் பண்ணிவிட்டேன். அண்ட் ஈவினிங் உங்கள் வேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சத்து மாவு லட்டு வந்து பேக் பண்ணிட்டேன். இந்த கேப்பில் நம்ம ரிங்கு வாக்கிங் போயிட்டு வந்துட்டார். வெயிட் லாஸ் ரெசிபி கேட்டிருந்தீங்க, இனிமேல் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் அகைன் வந்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். அதனால் இது பார்த்திங்கன்னா வந்து ஆம்லா ஜூஸு கூட வந்து கறி லீஃபும் கொஞ்சம் சீரகம் இஞ்சி வந்து போட்டு அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம குடிச்சிக்கலாம். ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் அசம்பிளியில் வந்து ஜெயகிருஷ்ணா பாடுறதுக்காக ப்ராக்டிஸ் கொடுக்க சொன்னாங்க, தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறமா கடகடன்னு நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்ப போகிறேன். இந்த சிங்க் வந்து கொஞ்சம் குட்டி சிங்க் தான். நம்ம மெயினாக பெரிய பாத்திரம்லாம் கழுவணும் அப்படின்னா நம்ம யூட்டிலிட்டியில் போட்டு கழுவிக்கலாம். இது வந்து நம்ம குட்டி குட்டி பாத்திரம், டம்ளர் அந்த மாதிரி கழுவுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ரிங்குக்கு ஃபுட்டு கொடுத்துட்டு எங்கள் ஷாப்புக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு மினி விலாகில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.